ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் பொங்கணும். பால் பொங்க ஆரம்பித்த உடனே ஒரு 2 நிமிஷம் பாலை கலந்து விட்டுட்டே இருங்க. அதோடைய ஏடையை பாலோடையே கலந்து விடுங்க. பால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பால் கொதிச்சதும் இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை 100 மில்லி பாலில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை பாலில் கலந்துக்கோங்க. பாலில் கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாலை. இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாலை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பால் நல்லா இந்த மாதிரி திக்காகும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேறு பாத்திரத்தில் பாலை மாற்றி வச்சுக்கலாம். பால் நல்லா ஆறட்டும். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சை, வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா பைனாப்பிள், மேங்கோ, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பழமும் சேர்த்துக்கலாம். ஆனால் சாத்துக்குடி, ஆரஞ்சு அந்த மாதிரி பழம் சேர்க்கக்கூடாது. பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் சில்லாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். 6 மணி நேரம் ஆயாச்சு. அவ்வளோதான், ஒரு டேஸ்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.